Sorry ass DJ. You can get some. அனைவருக்கும் வணக்கம். இதுவும் ஒரு முறையான தியான பயிற்சி. அதாவது செயல்களின் மூலம் செயலற்ற நிலைக்கு செல்வது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுறோம். டான்ஸ் ஆட தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கைகளையும் கால்களையும் உடலையும் நன்றாக அசைக்க வேண்டும். அசைத்து உடல் களைப்படைந்த பின்னர் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அவ்வாறே நின்றவாறே கண்களை மூடி அப்படி நின்று கொண்டிருந்தோம்னா அதுவே ஒரு தியான நிலைக்கு நம்மை எடுத்து செல்லும். இதுவும் ஒரு தியான முறை. அதாவது செயல்களின் மூலம் செயலற்ற நிலைக்கு செல்வது. நன்றாக உடல் கைகளை அசைத்து உடல் களைப்படைந்த பின்பு
அவ்வாறே நின்றவாறு கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் அவ்வாறே நின்றோம்னா அதுவே நம்மை ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு எடுத்து செல்லும். இதுவும் ஒரு முறைதான். அப்போ இதற்கு நமக்கு ஆடத் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏதாவது நமக்கு தெரிந்த உடல் எவ்வாறு அசைகின்றதோ அதனை அவ்வாறே விட்டுவிடுங்கள். அவ்வாறே அசையுங்கள். உடலில் நன்றாக அசையுங்கள். அசைக்கும் பொழுது உங்கள் மனதிலே உள்ள அனைத்து ஆழ் மனதில் உள்ள அனைத்து உணர்வுகளும், கோபம், பொறாமை போன்ற பலவிதமான நெகட்டிவ் குணங்கள் அனைத்தும் வெளியே வீசி எறியப்படும். இது மிக சிறந்த ஒரு முறை. இதை நாம் தினமும் செய்ய வேண்டாம். வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் செய்தால் போதுமானது. மிகவும் சக்தி வாய்ந்த, மனதை சுத்தம் செய்யக்கூடிய, உடலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தியான முறை. இதனை நாம் பயிற்சி செய்யலாம். மொத்தம் 3 முறைகள் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். ஒன்று, கண்களை மூடி புருவ மத்தியில் கவனிப்பது ஒரு 5 நிமிடம் 10 நிமிட பயிற்சி, அது ஒரு முறை. இரண்டாவது முறை, கண்களை மூடி நம்முடைய மூச்சு உள்ளே செல்கின்றது, வெளியே வருகின்றது, அதனை கவனித்துக் கொண்டிருப்பது, அதுவும் ஒரு இரண்டாவது முறை. மூன்றாவது, இது போன்று நடனத்தின் மூலமாக உடல்களை நன்றாக அசைப்பதின் மூலமாக செயலற்ற தியான நிலைக்கு செல்வது, இது மூன்றாவது முறை. இந்த 3 முறைகளையும் நாம் பயிற்சி செய்யலாம். இது நன்றாக நமக்கு ஒரு நல்ல ஒரு உடல் மன ஆரோக்கியத்தை, ஒரு நல்ல ஒரு தியான நிலையை கற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஓகே, இதே ஒரு சிறந்த முறையை நாம் வாழ்க்கையிலே முடிந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய உடல் மனம், நம்முடைய விழிப்புணர்வு உயரும், உடல் மனம் அமைதியடையும், ஆரோக்கியமாக இருக்கும். இது நமக்கும் நல்லது, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கும் நல்லது. நாம் நம் ஆன்மாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் உதவி செய்யும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் நாளை வேறொரு புதிய தலைப்புடன் மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.